Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆட்டோமேஷன் பத்தி பார்க்க போறோம். ஆட்டோமேஷன்னா என்ன? இண்டஸ்ட்ரியல்ல இருக்கக்கூடிய நிறைய manufacturing companiesல ஆட்டோமேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆட்டோமேஷன்னா என்ன? என்னென்ன process உள்ள நடக்குது? எதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீடைலா பார்க்கலாம். இது இல்லாம இது ஒரு பிகினர் லெவல்ல இருக்கவங்களுக்கும் சரி, சப்போஸ் இப்போ மெயின்டெனன்ஸ் ஃபீல்டில் என்டர் ஆகிறவங்களும் சரி, சப்போஸ் இப்போ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கலாம் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் மிஷினரிஸ் எல்லாமே ஆட்டோமேஷன் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எதுவுமே இப்போ மேனுவல் எதுவுமே இல்லை, எல்லாமே சிம்பிளிஃபைடு கான்செப்டில் பிஎல்சிஸ், அப்புறம் ஸ்கேடா, அப்புறம் அதெல்லாம் டிசிஎஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டம் இப்போ வந்துடுச்சு. எல்லாமே ப்ராசஸ் கண்ட்ரோல், அப்புறம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அவுட்புட் எடுக்கிறதுக்கு அதுபோல் நிறைய ஃபங்க்ஷனுக்கோசம் வந்துடுச்சு. இதில் நம்ம பேசிக்காக ஆட்டோமேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். என்னென்ன சிஸ்டம்ஸ் உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு. முதல்ல ஆட்டோமேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன்ஸ் தான் ஆட்டோமேஷன். ஓகேங்களா? எல்லாமே டிஃப்ரெண்ட் மிஷின்ஸ் இருக்கும். எல்லாமே நிறைய மிஷினரிஸ் யூஸ் பண்ணுவோம். முதல்ல மேனுவல் ஆப்ரேஷன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. இப்போ எல்லாமே ஆட்டோமேஷன் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எல்லாமே ரொபாட்டிக்காக இருக்கட்டும், சப்போஸ் சிஎன்சியாக இருக்கட்டும், அதெல்லாம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், அப்புறம் நிறைய மிஷினரிஸ் இருக்குது. எல்லாமே இப்போ ஆட்டோமேஷன் ஆகிடுச்சு. என்னென்னா இப்போ ஆட்டோமேஷன் வந்ததுனால என்ன ஒரு நல்ல அட்வான்டேஜ்னா, ப்ராசஸ் டைம் அது கம்மியாகிடுச்சு. சப்போஸ் நீங்கள் ஒரு மெட்டீரியல் ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான நேரம் எடுக்கிறது ரொம்ப டைம் கம்மியாகிடுச்சு. அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அது இல்லாமல் நம்மளுடைய மெட்டீரியலோட குவாலிட்டிஸ் அப்புறம் எல்லாமே நிறைய இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஆட்டோமேஷன் வந்ததுக்கப்புறம் நிறைய மேன் பவர் ரிடக்ஷன் அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஆட்டோமேஷன் அந்த ஃபீல்டே மாற்றிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் எல்லாமே ஆட்டோமொபைலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆட்டோமேஷன் தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் என்னென்ன ஆட்டோமேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா, டூல் ஆஃப் ஆட்டோமேஷன். இதில் பார்த்தீங்கன்னா பிஎல்சி, ப்ரோக்ராம் லாஜிக் கண்ட்ரோல், இதுதான் பேசிக் லெவல் ஆஃப் ஆட்டோமேஷன். அப்புறம் சூப்பர்வைசரி கண்ட்ரோல் அண்ட் டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க, அது ஸ்கேடா. அப்புறம் ஹெச்எம்ஐ சொல்லுவாங்க, ஹியூமன் மிஷின் இன்டர்ஃபேஸ் அல்லது டச் ஸ்க்ரீன் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா. அப்புறம் வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ். ஓகேங்களா? இந்த ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம இருக்கக்கூடிய இப்போ இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸே டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நிறைய மேனுஃபேக்சரிங் மெட்டீரியல்ஸ் அப்புறம் ப்ராசஸ்லாம் பண்ணுறது யூஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பிஎல்சி தான் பேஸ் லெவல். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு போனீங்கன்னா ஸ்கேடா, சூப்பர்வைசரி கண்ட்ரோல் அண்ட் டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஹெச்எம்ஐன்னு ஒன்று இருக்குது. ஹெச்எம்ஐனா ஹியூமன் மிஷின் இன்டர்ஃபேஸ், மனுஷனுக்கும் மிஷினுக்கும் உள்ள இன்டர்ஃபேஸ் யூனிட் தான் அது. ஓகேங்களா? அதை பற்றின டீட்டெயிலாக இந்த வீடியோவிலே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பிஎல்சி என்னன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பிஎல்சி ஆலன் பிராட்லே கம்பெனி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ நிறைய பிராண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்மக்கிட்ட டெல்டா இருக்குது, ஏபிபி இருக்குது, அது இல்லாமல் ஸ்னைடர், அப்புறம் சீமென்ஸ் இருக்குது, அது இல்லாமல் நிறைய பிராண்ட்ஸ், மிட்சுபிஷி, நிறைய பிராண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. பிஎல்சி என்னென்னா நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் பிஎல்சி. ஓகேங்களா? நம்ம லேட்டர் லாஜிக்ஸ் அதுபோல் நம்ம கொடுக்குற லாஜிக் ஏற்ற மாதிரி நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். அதுதான் பிஎல்சி ப்ரோக்ராமிங். சூப்பர்வைசரி டேட்டா கண்ட்ரோல் சிஸ்டம் என்னென்னா டிஜிட்டலைஸ்டு கம்ப்யூட்டர்ஸ் ஒன்று இருக்கும். அதில் நம்மளுடைய டேட்டாஸ் மொத்தமே ஷோ ஆகிட்டே இருக்கும். எல்லாமே ரியல் டைம் டேட்டாஸ் எல்லாமே அதில் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இது பிஎல்சியோட கொஞ்சம் அட்வான்ஸ்டு. ஓகேங்களா? இது என்னென்னா ஒரு மானிட்டர், ஒரு பிசி இருக்கும். பிசிலேருந்து நமக்கு மிஷினரி ப்ராசஸ் எல்லாமே டேட்டா ஃபெச் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே டிஜிட்டலைட்டாக ரியல் டைமில் என்ன நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு எல்லா டேட்டாவுமே கண்ட்ரோல் கான்செப்ட் இருக்கும். அதெல்லாம் ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதை பற்றின வீடியோஸ்லாம் நாங்கள் டீட்டெயிலாக அடுத்தது பண்ணுறோம். இது ஒரு பேசிக் லெவல் ஆஃப் வீடியோன்றதுனால பார்த்துங்க. இது ஹெச்எம்ஐன்றது ஹியூமன் மிஷின் இன்டர்ஃபேஸ். இது ஸ்கேடாவுக்கு கீழே. ஓகேங்களா? பிஎல்சிக்கு மேலே வச்சுக்கலாம். ஏன்னா மெஷினுக்கும் ஆப்ரேட்டருக்கும் உள்ள இன்டர்ஃபேஸ் யூனிட் தான் ஹெச்எம்ஐ சொல்லுவாங்க. ஒரு சின்ன டிஸ்பிளே யூனிட் இருக்கும். அதில் நம்ம டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி ப்ராசஸ் கண்ட்ரோல், அப்புறம் நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி மிஷின் ஃபங்க்ஷன் ஆகும். அதுதான் ஹியூமன் மிஷின் இன்டர்ஃபேஸ் சொல்லுவாங்க, ஹெச்எம்ஐ. வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ்ஸ்லாம் எதுக்குன்னா மோட்டருடைய ஆப்ரேஷன் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த விஎஃப்டின்னு சொல்லுவாங்க. வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ்ஸ் இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு டெக்னாலஜினா பார்த்தீங்கன்னா விஎஃப்டி. இது பேசிக் லெவலில் இருக்கணும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் படிச்சுட்டு இருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா விஎஃப்டின்றது நம்மளுடைய மோட்டர் வேகத்தை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா? விஎஃப்டியில் இது ஒரு நல்ல ஃபியூச்சர்ஸ். இதில் நம்ம இந்த விஎஃப்டி யூஸ் பண்ணி மோட்டர் ஒரே மோட்டரே ஃபார்வர்ட் ரேஸ் பண்ணலாம், அப்புறம் சடனாக ஸ்டாப் பண்ணலாம், அப்புறம் ஆக்ஸலரேஷன் டீஆக்ஸலரேஷன் பண்ணலாம். அது இல்லாமல் பிரேக்கிங் சடனாக அப்ளை பண்ணி டக்குன்னு மோட்டர் ஸ்டாப் பண்ணலாம். நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது விஎஃப்டியில். அதை பற்றின டீட்டெயிலாக இந்த வீடியோவிலே பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் சொல்லியிருக்காங்க. ரீப்ளேசிங் த ஹியூமன் ஆப்ரேட்டர் இன் டாஸ்க் இன்வால்வ் ஹார்ட், ஃபிசிக்கல் அண்ட் மோனிட்டர்ஸ் ஒர்க். ஓகேங்களா? நம்ம ரொம்ப ஹார்டான ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஹார்டாக இருக்கக்கூடிய இடத்துலலாம் நம்ம மனுஷனை யூஸ் பண்ணுறது பதில் இப்போ ரொபாட்டிக்ஸ் அதுபோல் நிறைய வந்துருச்சு. அதனால் ஹியூமன் ஆப்ரேட்டரோட டாஸ்க்கை இப்போ இது எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? அதனால் இதான் ஒரு அட்வான்டேஜ் இதில். அதெல்லாம் ஒரு சில இது ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரீப்ளேசிங்
ஹியூமன் டாஸ்க் டன் டேஞ்சரான என்வரான்மெண்ட்லேயும் கூட இப்போ ரொபாட்டிக்ஸ் அது போல் சின்ன சின்ன இதுவெலாம் வந்துச்சு. அதனால் வந்து நம்ம மனுஷனால் பண்ண முடியாத விஷயத்தை வந்து இப்போ ஆட்டோமேஷன் வந்து பண்ணுற அளவுக்கு வந்து கேப்பபிலிட்டி ஆகிப்போச்சு. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் டாஸ்க் பிஹைண்ட் த ஹியூமன் கேப்பபிலிட்டி ஆஃப் சைஸ் அண்ட் வெயிட் ஸ்பீட் அட்ரஸ் அண்ட் எக்ஸட்ரான்னு போட்டுறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதெல்லாம் வந்து இந்த ஆட்டோமொபைலில் வந்து நிறையவே வந்து அவுட்புட் அதிகமாகிடுச்சு. அதெல்லாம் வந்து குவாலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக படித்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இது வந்து நாங்கள் சிம்பிளாக கொடுத்துருக்கோம். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் சொன்ன மாதிரி அதிகமாகிடுச்சு. ஏன்னா வந்து அந்த ஒர்க்கு பண்ணுறதுக்கு வந்து இப்போ அவ்வளோ மேன் பவர். சப்போஸ் நீங்கள் ஒரு ஒர்க்கை வந்து 10 பேர் அலாட் பண்ண வேலை இப்போ வந்து ஒரு மிஷினே பண்ணுதுன்னா இப்போ நீங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்க தான் செய்யும். அதனால் வந்து இது இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ்லாம் இதெல்லாம் நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிஎல்சினா என்னென்னு சொல்லிட்டு இதுதான் பேசிக். ஓகேங்களா. பிஎல்சினா வந்து ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோல், அதுதான் வந்து பிஎல்சியோட மீனிங்கு. இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிம்பிளிஃபைடு ஒரு கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். அதில் வந்து நம்ம லேடர் லாஜிக் படி ப்ரோக்ராம் பண்ணிட்டா போதும், நம்ம வந்து அவுட்புட் அதுக்கேற்ற மாதிரி ஆன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தேர் ஆர் யூஸ்ட் இன் மெனி இண்டஸ்ட்ரியல் சச் ஆயில் ரெஃபினரிஸ் மேனுஃபேக்சரிங் லைன்ஸ் அண்ட் கன்வேயர் சிஸ்டம் வந்து நிறைய சோஆன்னு போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா. இது வந்து நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இப்போ பிஎல்சி இல்லாத ஒரு கம்பெனிஸே இருக்காது. ஏன்னா வந்து எல்லா கம்பெனியுமே வந்து பிஎல்சி பேஸ் பண்ணி நிறைய மிஷினரிஸ் வந்து மேனுஃபேக்சரிங் இருக்குது. ஓகேங்களா. ஹவு டஸ் பிஎல்சி டிஃபர் ஃப்ரம் கம்ப்யூட்டர். ஓகேங்களா. கம்ப்யூட்டருக்கும் பிஎல்சிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம தனியாக வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷலைஸ்டு சி அல்லது C++ ப்ரோக்ராம்லாம் வந்து தனியாக படிச்சிருக்கணும். ஆனால் இதுக்கு வந்து அது தேவையில்லை. இதுக்கு வந்து பிஎல்சிக்குன்னு ஒரு லாஜிக்கு கண்ட்ரோல் யூனிட் லாஜிக் இருக்குது. அதெல்லாம் வச்சு நம்மளே ஈஸியாக வந்து பில்ட் பண்ணலாம். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் படித்து பாருங்கள், ஈஸியாக புரியும். நான் சிம்பிளிஃபைடாக தான் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து பிஎல்சிஸ் ப்ரோக்ராம்டு பை நான் ஸ்பெஷலிஸ்ட். இது வந்து தனியாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட்லாம் தேவையில்லை. நம்மளே வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணி ஈஸியாக வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம். நீங்கள் வந்து தனியாக கோடிங்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிஎல்சின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா. இதுதான் வந்து பிஎல்சியில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ். ஒரு CPU இருக்கும் உள்ள, இன்டர்னல் சர்க்யூட் உள்ள, அப்புறம் ஒரு மெமரி யூனிட், அப்புறம் இன்டர்னல் ப்ராசஸிங் இன்புட் ப்ராசஸிங் சர்க்யூட்ஸு, அவுட்புட் ப்ராசஸிங் சர்க்யூட், அப்புறம் எக்ஸ்பென்ஷன் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் கம்யூனிகேஷன், பவர் சப்ளை. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைனா வந்து நம்ம பிஎல்சி கொடுக்கக்கூடிய பிஎல்சி வந்து ஆன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு யூனிட் தான் வந்து பவர் சப்ளை. கம்யூனிகேஷன் என்னென்னா வந்து இது நீங்கள் கம்யூனிகேஷன் வச்சு நீங்கள் HMIயோ அல்லது வந்து சிஸ்டமோ அல்லது வந்து ஒரு பிசிலேயோ வந்து நம்மளுடைய டேட்டாவை வந்து டிஸ்பிளே பண்ணலாம். ஓகேங்களா. எக்ஸ்பென்ஷன்ஸில் கனெக்ஷன்றது என்னென்னா வந்து அடிஷ்னலாக வந்து இன்புட் அவுட் இதாக ஆட் பண்ணிங்கன்னா வந்து இந்த எக்ஸ்பென்ஷன் கனெக்ஷன் மூலிமா வந்து நம்ம ஆட் பண்ணிட்டே போகலாம். ஒரு பிஎல்சிலே வந்து நம்ம எக்ஸ்ட்ரலாக ஆட் பண்ணிவிட்டு வந்து இன்புட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் ப்ராசஸிங், இதுதான் வந்து நம்மளுடைய இன்புட் டெர்மினல், நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் சுவிட்சஸ், அப்புறம் வந்து புஷ் பட்டன்ஸ் எல்லாமே இங்கே தான் கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் அவுட்புட் சர்க்யூட் ப்ராசஸிங் சர்க்யூட்னா வந்து பிஎல்சியில் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ப்ரோக்ராம் ஏற்ற மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு அவுட்புட்டில் வரும். அதுதான் வந்து அவுட்புட் ப்ராசஸிங் இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த அவுட்புட் ப்ராசஸிங்னா வந்து இதுலேருந்து தான் வந்து நம்மளுடைய அவுட்புட் மிஷினரிஸோட அவுட்புட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. உங்களுக்கு ஈஸியாக இதை பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். இதில் கொடுத்துருக்காங்க காம்பனன்ட் ஆஃப் பிஎல்சி, இன்புட் சர்க்யூட்ஸு, அவுட்புட் சர்க்யூட்ஸு, CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், மெமரி ஃபார் ப்ரோக்ராம் அண்ட் டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரோக்ராமிங் டிவைஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிவைஸ் அண்ட் பவர் சப்ளை. இதுதான் வந்து காம்பனன்ட் ஆஃப் பிஎல்சி. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎல்சியோட இன்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனலாக் இன்புட், சப்போஸ் ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசராக இருக்கலாம், ஃப்ளோ மீட்டராக இருக்கலாம், தெர்மோ கப்பல், அப்புறம் வந்து டிஜிட்டல் இன்புட்ஸ், புஷ் பட்டன்ஸு, சென்சார்ஸ், செலக்டர் சுவிட்சஸ் எல்லாமே வந்து ஒரு இன்புட்ஸ். ஓகேங்களா. இதெல்லாம் தான் வந்து நம்ம இன்புட்டுன்னு சொல்லுவோம். அவுட்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் நம்ம சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு லைட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு ஸ்மால் மோட்டர் கண்ட்ரோல் பண்ணலாம், வந்து ரிலே, அப்புறம் மாஸ் ஃப்ளோ கண்ட்ரோலர், அப்புறம் ப்ரெஷர் ரெகுலேட்டரு, பொசிஷன் கண்ட்ரோலரு. இது அவுட்புட்னா வந்து நம்மளுடைய இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி வந்து எந்தெந்த அவுட்புட் ஆன் ஆகணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். இதுதான் வந்து அவுட்புட்டு நீங்கள் பேசிக்காக கொடுத்துருக்கோம். இந்த புஷ் பட்டன் அதெல்லாம் வந்து இன்புட் சொல்லுவாங்க. இது போல் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர்ஸு, அப்புறம் வந்து லைட்டு, அப்புறம் வந்து எல்லாம் அவுட்புட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே வந்து அவுட்புட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பேசிக்காக பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு எது இன்புட் அவுட்புட்டுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா 2 மெமரி ஸ்டோரேஜ் இருக்குது, ரேம் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, அப்புறம் வந்து ரோம் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ரோம் தான் யூஸ் பண்ணுவோம். ரீட் ஒன்லி மெமரி, நான் வேலைட், அப்புறம் டூ நாட் நீட். சப்போஸ் பவர் போனால் கூட வந்து உள்ளே வந்து ஸ்டோரேஜ்லேயே இருக்கும். அதெல்லாம் வந்து உள்ள பிஎல்சி உள்ள ஒரு பேட்டரி பேக்கப் வச்சுருப்பாங்க ப்ரோக்ராம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. இது வந்து என்னென்ன வோல்டேஜில் கிடைக்குதுன்னா வந்து 240 வோல்டேஜில் இருக்குது, 24 வோல்டேஜில் இருக்குது. நம்ம ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டஸ்டன்ட் எடுக்க நிறைய கம்பெனிஸ் பவர் சப்ளையில் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது பிஎல்சிஸ்லாம். ஆல்ரெடி வந்து பிஎல்சி பேசிக் ப்ரோக்ராமிங்லாம் வந்து ஏபி ஆலன் பிராட்லி இது வந்து நம்ம சேனல்லே வந்து ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். அதெல்லாம் ஒரு சின்ன சிமுலேட்டரும் போட்டிருக்கோம். அதையும் போய் பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா.
இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்னா வந்து இதில் போட்டிருக்காங்க, பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இதில் வந்து நம்ம பிஎல்சியில் வந்து என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எப்படிலாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து லேடர் லாஜிக், அப்புறம் வந்து ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் மெத்தடு, அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட்டு, ட்ரை ஃபங்க்ஷனல் பிளாக், அப்புறம் ஸ்ட்ரக்சரல் டெஸ்ட் லாங்குவேஜ். ஓகேங்களா. ஆனால் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த லேடர் லாஜிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது வந்து லேடர் லாஜிக் தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தாலே நமக்கு வந்து புரிஞ்சிடும். ஏன்னா ஓகேங்களா, அதை பற்றின வீடியோ நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இன்புட்னா என்ன, அவுட்புட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். நிறைய டைம் சொல்லியிருப்போம் நார்மலி க்ளோஸ்டு, நார்மலி ஓப்பன்னா என்னென்னு சொல்லிட்டு. இதில் வந்து நீங்கள் நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ்டுனா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பாருங்கள். இதுதான் வந்து நார்மலி ஓப்பன். ஓகேங்களா. இப்படி இருந்தால் எக்ஸாம்பிள் ஃபார் நார்மலி ஓப்பன் கான்டாக்ட். ஓகேங்களா. இதுதான் வந்து நார்மலி ஓப்பன் கான்டாக்ட். இது வந்து பிஎல்சியில் வந்து அவுட்புட் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து லேடர் லாஜிக் சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து சிம்பிளிஃபைடாக வந்து சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் லேடர் லாஜிக் வந்து வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து நார்மலி ஓப்பன்னா என்னென்னு சொல்கிறோம். இதுதான் வந்து நார்மலி ஓப்பன், எந்த ஒரு சப்ளையும் வந்து உள்ளே போகாது. இதுதான் வந்து நார்மலி ஓப்பன் கான்டாக்ட். ஓகேங்களா. இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். I1 வந்து ஆன், I1 I2 வந்து ஆன், I2 I3 ஆன். ஓகேங்களா. இது ஆன் பண்ணிங்கன்னா வந்து இது அவுட்புட் ஆன் ஆகும். இது ரெண்டுத்தையும் ஆன் பண்ணிங்கன்னா இந்த அவுட்புட் ஆன் ஆகும். இது மூணுத்தையும் ஆன் பண்ணிங்கன்னா இந்த அவுட்புட் ஆகும். இதுதான் வந்து நார்மலி ஓப்பனுக்கான பேசிக் டீட்டெயில். ஓகேங்களா. இதுதான் வந்து NO நான் சொல்லுவேன்ல, அதுதான் வந்து இதுதான் NO நார்மலி ஓப்பன். இது இங்கே 24 வோல்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து வெயிட்டிங்கில் இருக்கும். எப்போ இது க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் இதுக்கு வந்து காயில் சப்ளை போகும். அதுதான் வந்து நார்மலி ஓப்பன். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறதுல நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுதான் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா. இன்டர்லாகிங் தான் என்னென்னா, ஏதாவது ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது வந்து ரெண்டு ப்ராசஸ் வந்து சைமல்டேனியஸாக ஆன் பண்ணக்கூடாது மாதிரி சம் கண்டிஷன்ஸ் தான். ஓகே. சப்போஸ் நான் ஒரு மிஷின் வந்து ஆன் பண்ணுறேன், இன்னொரு மிஷின் வந்து ஆஃபில் இருக்கணும். சப்போஸ் அந்த மிஷின் ஆன் பண்ணுறேன், அப்போ வந்து அது ஆஃபில் இருக்கணும். அதுதான் வந்து இன்டர்லாக். ஓகேங்களா. ரெண்டுமே சைமல்டேனியஸாக வந்து நடக்கக்கூடாமல் தடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து இன்டர்லாக் சிஸ்டம்ஸு. இது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வந்து I1 இது ஒரு இன்புட்டு, I2 ஒரு இன்புட், I3 ஒரு இன்புட். ஓகேங்களா. இதில் இது வந்து இன்டர்லாக் ஆஃப் Q1 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கு எல்லாத்தையும் வந்து இன்டர்லாக் NC ஆல்ரெடி நார்மலாக உள்ளே போட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து I1 ஆன் பண்ணுறேன், அப்போ வந்து Q1 ஆன் ஆகிடும். சப்போஸ் I2 ஆன் பண்ணுறேன், Q2 ஆன் ஆகிடும். சப்போஸ் நான் I3 ஆன் பண்ணேன்னா ரெண்டுமே வந்து ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா. இது ஒரு இன்டர்லாக். இது போல் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் லாஜிக் ஏற்ற மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ப்ரோக்ராம் பண்ணலாம். அதுபோல் வந்து நம்ம சப்போஸ் இது ஆன் ஆகும்போது இது ஆஃபில் இருக்கணும், இது ஆஃப் ஆகும்போது இது ஆன் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய லாஜிக் இருக்குது. இது வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கோசம் நாங்கள் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிடும் ஈஸியாக. இது வந்து நார்மலி க்ளோஸ்டு. ஓகேங்களா. இது வந்து மெமரி காயில்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா. இது எல்லாமே நீங்கள் பார்த்து புரிஞ்சிடும். நான் அதனால தான் வந்து இது எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஏன்னா நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் வந்து டைம் டியூரேஷன் எடுக்கும். நீங்கள் இதை அப்ளை பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். அது இல்லாமல் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு வாட்டி படித்து பாருங்கள். மெமரி காயில் லேடர் ப்ரோக்ராம் யூஸ்டு ஃபார் ரிவர்சிங் த கான்டாக்ட் வென்எவர் இஸ் காயில் கெட் இனர்ஜைஸ்டு. சிம்பிளிஃபைடான இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் வந்து நீங்கள் I1 வந்து ஆன் பண்ணால் என்ன ஆன் ஆகும், I2 வந்து ஆன் பண்ணால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் நீங்கள் அப்ளை ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து மெமரி கான்டாக்டோட வேலை என்னென்னு புரிஞ்சிடும். அதே போல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா. சப்போஸ் என்ன ஆனால் வந்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு இது நீங்கள் அப்படியே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிடும். நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப நேரம் எடுக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். இதுபோல் வந்து நிறைய லாஜிக்ஸ் இருக்குது உள்ள. ஓகேங்களா. இதில் வந்து டைமர் இருக்குது, பிஎல்சியில் வந்து டைமர் இருக்குது, கவுண்டர் இருக்குது, அப்புறம் லாஜிக் கேட்ஸ் இருக்குது, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நாட் ஒன்லி ஃபார் NONC, அது இல்லாமல் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி வந்து நாங்கள் பேசிக் வீடியோவும் போட்டிருக்கோம். எப்படி வந்து நான் உங்களுக்கு வந்து பிஎல்சி ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டியூவல் ஸ்டார்டர்லாம் ஆன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் சிமுலேட்டர் வீடியோலாம் போட்டிருக்கோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக் ஓவர்வியூ ஆஃப் பிஎல்சி. உங்களுக்கு வந்து அடுத்து வந்து ஸ்கேடானா என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் வாங்க. நான் சொன்ன VFD வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் இது ஆக்சுவலாக வந்து உங்களுடைய மிஷினரிஸில் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் யூஸ்டு ஃபார் ரன் த மோட்டார் அண்ட் சிங்கிள் ஃபேஸ் ஆர் 3 phase சப்ளை. VFD யூஸ்டு ஃபார் ஆக்சிலரேட் அண்ட் டீஆக்சிலரேட் த ஸ்பீட் ஆஃப் த மோட்டார் இன் பர்டிகுலர் டைம். டிரைவ் கமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் இருக்கும், ஸ்பீட் ரெஃபரன்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து ஆக்சிலரேஷன் அண்ட் டீஆக்சிலரேஷன் இருக்கும். ஓகேங்களா. இதில் வந்து நம்ம வந்து ஃபேஸ் சீக்வன்ஸ் சேஞ்ச் பண்ணி ஒரு மோட்டர் டைரக்ஷன்லாம் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இது எல்லாமே வந்து சுவிட்சிங் ஆப்ரேஷன் தான். அதை பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் மாறிடும். அது இல்லாமல் வந்து எல்லாமே வந்து ரொட்டேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதிலே செலெக்ஷனை பொறுத்தே வந்து மாற்றிடலாம். ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் தனியாக வந்து வயரிங்லாம் பண்ண தேவையில்லை. 3 ஃபேஸ் சீக்வன்ஸ் வந்து மாற்றினா தான் வந்து சீக்வன்ஸ் மாறலாம் இல்லை. இதில் வந்து ஈஸியாகவே வந்து பண்ணலாம் VFDயில். இதுதான் வந்து பேசிக் VFD. இது ஸ்கேடான்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து ஸ்கேடான்னு சொல்லுவாங்க, சூப்பர்வைசரி கண்ட்ரோல் அண்ட் டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம். இது வந்து என்னென்னா வந்து
ரியல் டைம் டேட்டா இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் டேட்டாஸ்லாம் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ரியல் டைமில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கம்யூனிகேஷன் மூலிமா வந்து எல்லாமே காமிச்சிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் சச் மோட்டார், வால்வ் அண்ட் பம்ப்ஸ் அண்ட் ரிலே எக்ஸட்ரான்னு போட்டிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடியது. நீங்கள் எங்கே பார்த்தாலும் வந்து மோஸ்ட்லி ஒரு இண்டஸ்ட்ரியலாக இருக்கட்டும், சப்போஸ் நீங்கள் ஒரு ரயில்வே, அப்புறம் வந்து நிறைய இடத்து வந்து இது போல் ஸ்மாலர் பவர் பிளான்ட்டாக இருக்கட்டும், சப்போஸ் நீங்கள் பவர் பிளான்ட்டில் கூட மோஸ்ட்லி வந்து SCADA யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து டிசிஎஸ்ன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்டாக ஒன்று நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பேசிக் வீடியோன்றதுனால இப்படி சொல்லியிருக்கோம். இது வந்து ஹியூமன் மிஷின் இன்டர்ஃபேஸ். இது வந்து ஸ்கேடாவுக்கு கீழே. ஸ்கேடான்றது வந்து இதோட அட்வான்ஸ்டு. இது வந்து இது வந்து என்னென்னா வந்து ஹியூமன் மிஷின் இன்டர்ஃபேஸ். நம்ம வந்து டிஸ்பிளேயில் வந்து இங்கே டச் பண்ணி என்ன பேராமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு இது வழியாக வந்து நமக்கு டேட்டா ஷோ ஆகிட்டுருக்கு. ஆனால் இது வந்து ஒரு பிசி இல்லை. அதில் வந்து பிசி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, பர்சனல் கம்ப்யூட்டர். ஆனால் இதில் வந்து பர்சனல் கம்ப்யூட்டர்லாம் இல்லை. ஒரு நார்மல் டிஸ்பிளேயில் வந்து நமக்கு வந்து இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இதுக்கான இன்புட்லாம் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் சுவிட்ச் ஆன் ஆஃப் கொடுத்தீங்கன்னா வந்து அதுக்கான இன்புட் எடுத்து போய் பிஎல்சியில் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் போட்டிருந்தாங்கன்னா அந்த ஆனுக்கான கமெண்ட் எடுத்துகிட்டு போய் பிஎல்சியில் வந்து 0,0ன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு லேட்டர் லாஜிக் போட்டிருப்பாங்க. HMI வேறு, SCADA வேறு. ஓகேங்களா? SCADAன்றது வந்து இதோட அட்வான்ஸ்டு, HMI வந்து இதோட சின்னது தான். ஆனால் வந்து காஸ்ட் வைஸ் கம்மி. எல்லா மிஷினரிஸ்லையுமே மோஸ்ட்லி வந்து HMI தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பிசி யூஸ் பண்ண முடியாதுல்ல, அதனால தான். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஹியூமன் மிஷின் இன்டர்ஃபேஸ் தான். இது வந்து நான் எல்லா கம்பெனிஸ்லையுமே வந்து மோஸ்ட்லாக வந்து இது போல் இதுதான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம பேசிக் லெவல் ஆஃப் HMI, SCADA, PLC. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேசிக்காக நீங்கள் போய் இந்த வீடியோஸில் வந்து ஒரு சில இதில் லாஜிக்லாம் சொல்லாமல் இருந்திருப்போம். அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னா வந்து நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சோன்னா இது பெரிய வீடியோவாக போயிடும். உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் கோசம் இது பண்ணது. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.